உள்ளம் உடையும் போது உறவாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் இறைவா. சிறகை இழந்த பறவை போல பொழிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்த உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் இறைவா. உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா? பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா? உலகம் தீர்ப்பிடலாம், உம்மால் முடியுமா? பார்ப்பவர் நகைக்கலாம், உம்மால் கூடுமா? பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம், படைத்தவா நீர் என்னை மறப்பதில்லை. உலக உறவுகள் ஒதுக்கி செல்லலாம், உன்னதர் நீர் என்னை பிரிவதில்லை. இறைவா நீர் என்னை பிரிவதில்லை. உள்ளம் உடையும் போது உறவாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் இறைவா. என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா? திசை மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீர் வாருமே. எல்லாமே விதி என்று வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுவூட்டி வழி காட்டுமே. இறைவா வலுவூட்டி வழி காட்டுமே. உள்ளம் உடையும் போது உறவாய் இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் இறைவா. உள்ளம்
உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சிறகை இழந்த பறவை போல ஒளிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்று 16ஆம் தேதி மார்ச் மாதம் 26ஆம் மாதம் திங்கட்கிழமை. நிகழ்ச்சிகளுக்கு முதல் நாளைய தினத்திலே இந்த நிகழ்ச்சி 6:45 ஆரம்பமாம் என்பதை அறிய தருகிறேன். செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 செய்தி ஆரம்பமாகும். காரணம் 8:30 மணிக்கு ஒரு புது ஆராதனை குழுவினர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து நாளைக்கு 6:45 தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா. ஆராதனை துதி கிரேஸ் ஜெரஞ்சு. 7:40 8 மற்றும் சங்கீதம் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். 8 மணிக்கு ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார்கள். 8:30 பிரதர் மகேந்திரன் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாசன். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழ் நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அவரை அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. இன்றைய நாளில் உங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. Go ahead. Amen. 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 Thank you, Lord, for this wonderful opportunity once again, Lord, as we come and we join in one accord, Lord. This is your work. This is the work of your Holy Spirit, Lord. As many nations have come and joined together, Lord, we welcome every one of them, Lord, in the name of the Lord Jesus. And we thank you, Lord, once again, as we go into this program, Lord, that you would, Lord, emanate through your presence and your guidance, Lord, each step of the way with your blessing upon it. And many that are joined in also would be blessed accordingly in Jesus' name. We welcome all of you that have joined Nithya Velicham at this time. வந்து சேர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் கருணா வந்து அவருடைய ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாட்டையும் பாடி தொடங்குவார். அதை நான் இங்கிலீஷ்ல நான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு பிறகு நான் அவரை அழைப்பேன். God bless you. I would like to invite and give you the program, how it would go on for this evening's Nithya Velicham. Before I invite Sister Karuna, Sister Karuna would come and start the evening with an opening prayer, and also as usually comes and sings and worships the Lord, and we all could be blessed by that. And following that, Sister Dolly would come and read from Psalm 83. I chose that psalm. It is a psalm that David called out to God when he was in war. So it is a time of certain nations being involved in war, and we would call out to the Lord with that psalm this evening. And also following that, I would also have Sister Dolly. She can continue to pray for those that are coming and participating with the servants of the Lord, and she would pray for them. And following that, I would be praying for the nations of the world and also for the listeners. And then on for the second segment, I would go on to give the first message today. My name is, as being the host, Ranjini Alangaramani. And following that, we have Brother Mahindran, who would give the second message as well from Victoria in BC.
Canada. And the last message would come from Pastor Anton Rasanayam, all the way from Ontario in Toronto, Canada. And I would also be hosting all the way from Vancouver, British Columbia this evening, and Sister Dolly from Calgary, Alberta, and also Sister Karuna and Sister Grace. Both of them would come and also join us from Scarborough, Ontario. இப்பொழுது நான் சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறேன். அவர் வந்து ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாட்டை பாடுவார். சிஸ்டர் கருணா, வாருங்கள், வந்து ஆரம்ப ஜெபத்தை எடுத்து கர்த்தர் கொடுத்த பாட்டையும் பாடி எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். ஆமென். Praise the Lord, sister. Praise the Lord. God bless you. அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆதியும் அந்தமும் இல்லாதவரே, அல்பாவும் மீகாவானவரே, நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, ஜீவன் உள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே. அப்பா, ஜீவன் உள்ள நாள் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்கிறவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய பாதத்திலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்போதும் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை நீர் தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து அப்பா, உம்முடைய ஜீவ தண்ணீரை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்து உம்முடைய ஜீவ ரத்தத்தை எங்களுடைய பாவங்கள் கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தி கத்தாவே எங்களை தூக்கி எடுத்த தகப்பன், உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் புறஜாதிகளாயிருந்தாலும் நீர் எங்களை தேடி வந்த தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தள்ளிவிட்ட போதிலும் கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக புத்திர சுகாரத்தை கொடுத்து எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையும் உயர்த்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் சௌரலஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்திலே கர்த்தர் உம்முடைய பலத்தகரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை சுமந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாய் நீர் அவர்களை கூட்டி சேர்க்கிற இந்த இடத்துல அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக மகேந்திரனங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சத்தியத்தை பேசும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில்லை கர்த்தாவே, என்று மாறாதபடி நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சுபபலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல சௌரி ரஞ்சனி அலங்காரமணியையும் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கோரும்படி சௌரியை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல டோலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே அவர்களோடு கூட இருந்து இதுவரை ஒவ்வொரு ஆண்டிலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்தில் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சரீர சுகத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரி சுபாலங்குக்காக ஜெபிக்கிறோம், கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்துக்காக நின்று உண்மையே தேடும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளும்படியாய் இருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி தொடர்ந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆத்மாக்களை சந்திக்கும்படியாய் தயார்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய எதிர்பார்த்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும், விடுதலையாக்கட்டும். ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுதலையாக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்கள் அப்பா, உம்முடைய சத்தியத்தை சொல்ல நீர் அழைத்த அழைப்பில் கர்த்தாவே அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை அவருடைய சபையை மக்கள், அவருடைய விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், விசேஷமா வாலிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாங்க மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்கிற அவர்கள் ஒருபோதும் பக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீர் எப்போதும் உம்முடைய வேலியை அடைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல எருசலேம் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜீவமாக்கத்தை அவர்களுக்கு நீர் தெரியப்படுத்தியும் அதை காணாதவர்களாய் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீர்
இதுவரை பாதுகாத்தவர் இனி வரும் காலங்களிலும் பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நம்முடைய ஜீவ கிரீடத்தை அவர்களுக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் மேசியா நீர் என்பதை அமர்ந்திருந்து அறிய அவர்களுக்கு தெளிந்த புத்திய கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவர் நீர் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, நீரே ஜீவிக்கிற தேவன் என்பதை இதுவரை நாளிலும் கர்த்தாவே ஒரு தகப்பனாய் நீர் அவர்களை வழிநடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் அவர்கள் உண்மை பறைசாற்றுகிறார்கள். ஆனாலும் மேசியாவை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்க எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. சுற்றி வர இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை எப்போதும் நல்லபடியா இருப்பதற்காக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருக்கரத்தில் எருசலேம் நகரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல கர்த்தாவே, சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்து மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் விடுதலை ஆக்குற தகப்பன் நீர் கர்த்தாவே. தகப்பனை ஜீவனும் சமாதானமும் உண்டாகும் ஆவியின் சிந்தி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈரான் தேசத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீரே தேவன் என்று அமர்ந்திருந்த அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் எல்லாரையும் நீர் விடுதலை ஆக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தவர் என்பதை எல்லாரும் அறியட்டும், விடுதலையை காணட்டும் ஆண்டவரே. மரண பயத்துக்கு நீங்கள் ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்படும் போது அந்த ரட்சிப்பு அப்பா, அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்திலே அவர்கள் வந்து சேரும்படியாய் ஆசீர்வதிங்க. காசா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்கள், உணவு, உடை, உறவுகள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தாவே உடைய ஞானத்தினால் நிரப்புங்க. தொடர்ந்து இந்த தேசத்தை ஞானமாய் ஆளும்படியாய், இந்த தேசத்தின் அழிவிலிருந்து விலக்கி பாதுகாக்கும்படியாய் எல்லா ஆசீர்வாதங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இருந்து பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல அயல் நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய அநேக நீதிமான்கள் அந்த தேசத்திலே உண்டு ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை நினைத்தருளுங்க ஆண்டவரே. அந்த தேசம் அழியாதபடி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத மனுஷர்களும் கைக்கு அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நம் கர்த்தாவே, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் பூரண சுகமடைந்து ரட்சிப்பை கண்டு பாவமுடி பரலோக ராஜ்யத்துக்கு தங்களை ஆயத்தமாக்கட்டும் ஆண்டவரே. அது போல சிறையில் இருக்கிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறிந்து அந்த சிறை கதவுகளினாலே விடுதலையாக்கப்படட்டும். அவர்கள் சத்தியத்தை அறியட்டும், உம்முடைய ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அது போல போதை வஸ்து கடுமையானவர்கள் விடுதலையாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாங்கானவனையும் அக்கினி அஸ்திரங்களுக்கு இந்த ஜனங்களை தப்பி பிழைத்து பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மன்னிக்கிற தகப்பன், அறியாமை இருளுக்குள் இருக்கிறவர்களை நீர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, பேதைகளை ஞானியாக்குற தகப்பன் நீர் சுவாமி. எல்லாரையும் பச்சாபாதம் இல்லாம போஷிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, காக்கை குருவிகளை கூட நீர் போஷிக்கிறவராயிருக்கிறீர். மனிதர்களுக்கு நீர் அதை விட அதிகமாய் செய்கிறவர் கர்த்தாவே. உனக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி என்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி என்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே
துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில் தான். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒரு போதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த
தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. Praise Lord. Praise Lord, Sister Rajani. சாரி, மகிமை மாட்சிமை மாந்தன் உமக்கே என்று சொல்லி நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். சிஸ்டர் கருணா, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். எல்லாருக்கும் பிடித்த பாட்டு ஒன்று நன்றாக இருந்தது. நன்ற வார்த்தைகள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அவரீகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் கடந்த 2 கிழமைகள் வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலும் வந்து அவர் மினிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த அழைப்பதின்படி வந்து ஆராதனை செய்து ஜெபித்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அவர் இப்பொழுது அவரையும் நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். சிஸ்டர் கிரேஸ். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆரம்பிக்கிறேன் ஜெபத்தோட. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணி உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. கர்த்தர் காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும். அந்த துதி உமக்குள்ளாக ஆண்டவரே ஏறெடுக்கத்தக்கதாக இந்த கிருபையை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொருவரும் அந்த கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குல வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பூட்டும் வார்த்தைகளை வாயில அருளி எல்லா தேசங்களுக்கும் இருக்கிற மக்கள் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை காண மாறிய முறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறது அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது அதன் காரியமாய்த்தான் திரும்பும். அதன் வாய்க்காம திரும்பாது. அப்படியாக பரவிட்டது மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கத ஒவ்வொரு வார்த்தைகளும் செல்லுற தேசங்கள்ல திருப்பத்தை பிரகாசமாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட கிருபை சிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை சிற வல்லமுள்ள நாமம். நன்றி செலுத்து. துதி கனம் செலுத்துகிறோம் திரியக தேவனுக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் துதி உமக்கே. துதி கனம் செலுத்துகிறோம் திரியக தேவனுக்கே. ஆராதனை நாயகரே என்றென்றும் துதி உமக்கே. துதி கனம் செலுத்துகிறோம். பரிசுத்தரே பரமபிதாவே பரலோக ராஜாவே. பரிசுத்தரே பரமபிதாவே பரலோக ராஜாவே. இருளேதும் பாவமேதும் இல்லாத தூயவரே. இருளேதும் பாவமேதும் இல்லாத தூயவரே. துதி கனம் செலுத்துகிறோம்
திரியக தேவனுக்கே ஆராதனை நாயகரே துதிகணம் உமக்கே பேரறிவும் ஞானமும் நீரே ஆலோசனை கத்த நீரே பேரறிவும் ஞானமும் நீரே ஆலோசனை கத்த நீரே யோசனையில் பெரியவரே மறை பொருள் உமக்கில்லையே யோசனையில் பெரியவரே மறை பொருள் உமக்கில்லையே துதிகனம் செலுத்துகிறோம் சர்வலோக நீதிபதியே பூமியின் ராஜாவே நீதியோடும் நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்ப்பவரே நீதியோடும் நிதானத்தோடும் நியாயங்கள் தீர்ப்பவரே துதிகனம் செலுத்துகிறோம் திரியக தேவனுக்கே ஆராதனை நாயகரே என்றென்றும் துதியுமக்கே என்றென்றும் துதியுமக்கே ஆராதிக்கிறோம் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய அதுதான் கிருபம் அதுதான் கிருபை அதுதான் கிருபம் அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபம் அதுதான் கிருபம் என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையம் விவரிக்க முடியாத கிருபையம் அதுதான் கிருபம் அதுதான் கிருப நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருப அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பாடலானதே தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரையே மனசார உயர்த்தும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபம் அதுதான் கிருபம் என் ஜீவியத்தின் பாடலானதே திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும் திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும் தளர்ந்து நின்றோரையே தோள் மீது சுமக்கும் திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும் திகைத்து நின்றோரையே கைப்பிடித்து நடத்தும் அதுதான் கிருப அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பாடலானதே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையம் விவரிக்க முடியாத கிருபையம் ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி நீவினில் சிறந்ததே நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி நீவினில் சிறந்ததே நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே அவர்தான் கிருபம் அவரே கிருப அவர்தான் கிருபம் அவரே கிருபம் இயேசு நமக்கு கிருபையானாரே
என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபை. ஆண்டவரே, விவரிக்க முடியாத உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்தான் கிருபை, அவர்தான் எங்கள் கிருபை நாயகர், கிருபை நாயகர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேனும் வேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேனும் வேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்தின் நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்தின் நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்தீர், வரங்களை ஈந்து பயன்பெற செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்தே வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடத்திடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா, உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா, உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. ஆமாண்டவர், உள்ளங்கைகளில் வரைந்து இந்த தேவனுக்குள்ளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானதான
சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்தி சத்திய பரணான தேவ ஆவியானவர் இந்த நாளில எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள், பாடினீர்கள். கர்த்தரின் கிருபையை பற்றி நன்றாக பாடினீர்கள். உங்களுக்குத்தான் அது நன்றாக விளங்கும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை என்ன மாதிரி இந்து மதத்தில் இருந்து அவருடைய ரட்சிப்பின் கீழ் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பாட்டுகளையும் தந்த அழைப்பின்படி உங்களை அவர் உபயோகிக்கிறார். இப்பொழுது அந்த கர்த்தருடைய ரத்தம் உங்களை கழுவி உங்களை அந்த இடத்துல இருந்து தூசி போல இருந்த எங்களை அந்த பாவத்தின் நிமித்தம் எங்களை அவர் வெளியிலே கொண்டு வந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி எடுத்து இன்றைக்கு எங்களை அப்படி உபயோகிக்கிறார் என்றபடியால் அந்த பாட்டு உங்களோட மனமார்ந்த வார்த்தைகள் நீங்கள் எழுதி பாடினது போல இருக்கிறது என்றபடியால் கர்த்தருக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. நீங்கள் பாட்ட நன்றாக இருந்தது. God bless you sister. God bless you. ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு தரையும் இந்த இடத்துல பாட தந்ததும் ஜபிக்க தந்ததும் அந்த நேரங்களை தந்தது ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு தரையும் ஆசீர்வதித்து இந்த இன்னும் என்னமாய் பெருக இந்த செய்யறதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவருக்கே துதி. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். Thank you sister. Thank you. God bless you. God bless you too. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து சங்கீதத்தை சங்கீதம் 83 1-5 வரை உள்ள வசனங்களை வாசிப்பார். I would like to invite Sister Dolly at this time to come and read from Psalm 83 from verses 1 to 5. This psalm has been from King David, who cried out to God during a time of war. And of course, we know the nations that are also now into war from the United States and Israel and Iran. So we pray to the Lord and ask the Lord for his favor and grace and mercy upon his ways to come through. Even the God, the finger of God works through the wars as well. So may the Lord bless his word. Sister Dolly, வந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். ஆமென். 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 நன்றி. தேங்க்யூ. ஆமென். ஆமென். சங்கீதம் 83 1-5 வசனம் வரையும், பக்கம் 919 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Keep not thou silent, O God, hold not thy peace, and be not still, O God. For lo, thy enemies make a tumult, and they that hate thee have lifted up the head. They have taken crafty counsel against thy people, and consulted against thy hidden ones. They have said, come and let us cut them off from being a nation, that the name of Israel may be no more in remembrance. For they have consulted together with one consent. They are confronted against thee. God bless these words in Jesus' name. Amen. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. நன்றி. ஆமென். நீங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம் இப்பொழுது. நன்றி. ஓகே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, ஒரு மனதோடு நாங்கள் சேர்ந்து உங்களோட நாமத்தை ஆவியோடு உண்மையோடும் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின் பணி நடத்துங்க அப்பா. நீங்க அழைத்தவர்களை உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு உங்களுடைய அநாதி ஸ்நேகத்தினால் நீங்க அவர்களை இழுத்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க அழைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடியும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். அற்புதம் செய்கிறவர், அகிலத்தை படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர். நீங்க தான் யாவரை மீட்டு கொண்டு வந்த வெளியேற பெற்ற இரத்தத்துக்கு நன்றி செலுத்துறேன். யாவரை ஆண்டவரே உங்களுடைய
திரு ரத்தத்தினால கழுவி இந்த நேரத்துல புதிதான அன்பின் மூலமாக உங்களோட அபிஷேகத்தினாலும் உங்களுடைய கிருபையை புதிதான கிருபையை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொருத்தரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சகலதையும் அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கே எல்லா கன மகிமை உண்டாவதாக. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமேன். அப்பா, உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, அப்பா, உங்களை நீங்க தெரிந்தெடுத்த அந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை உங்களுக்கு அந்த மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவின் நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லி நல்லா ஒரு பாட்டை பாடினீர்கள். அத்துடன் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் டாலி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் அவர் ஈகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். God bless you. God bless you. ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். நான் ரஞ்சினி அலங்காரமணி. இப்பொழுது நான் அத்துடன் முதலாவது செய்தியை கொண்டு வர நிற்கிறேன் என்றபடியால் I would like to now pray for those that are listening for the 110 nations that the Lord has given privilege from the Sangamam Radio Gospel to Nithya Balicham in the evenings to derive from Toronto, Canada, that we would enable asking the Lord's power, His presence and His Holy Spirit to come and minister to them. And that is our heart's desire, and the Lord would always come and honor that and bless us with it. So let us pray.